நீ எடி போட்டோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்களோ. இன்னைக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்க. மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும். காலையில் பேசாமல் அபிக்கு தோசை சுட்டு கொடுத்துருவோம். இவனுக்கு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருவோம். இவர் சாரு 2 இட்லி சாப்பிடணுன்னா அதுக்கு ஒரு சட்னி கேட்பாரு. அவனா பொடி வச்சு அழகாக சாப்பிட்டுக்குருவா. அவள் சட்னி இருந்தாலுமே பொடி தானே கேட்பா. அதனால் பாப்பாவுக்கு பேசாமல் தோசையை சுட்டு கொடுத்துட்டு இவனுக்கு இட்லி உப்புமா செஞ்சுருவோம். நம்மளுக்கு அதுக்கு பிசைஞ்ச சாதம் இருந்தால் அதை சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இல்லைன்னா நம்மளும் தோசையை சுட்டு பொடியை வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். சே, இன்னைக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சே. எங்கே விளக்குனதுல இது டிஃபன் பாக்ஸையே காணோம். அம்மா என்ன எந்திரிச்சாச்சா? பல் தேய்ச்சாலா? இல்லைம்மா. ஏன் இது பல் தேய்க்கிறதுக்கு நல்ல நேரம் இல்லையோ? ஏம்மா கோவப்படுறீங்க? ஏல லீவ் அன்னைக்கு சீக்கிரமே எந்திச்சு வந்துடுற. ஸ்கூல் அன்னைக்கு எத்தனை கற்றுக்கிறதுனாலும் எந்திக்க மாட்டேங்க. அதுலேயும் லேட்டாக எந்திச்சுக்கிட்டு இங்கே வந்து நின்று கூப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? அம்மா மத்தியானம் என்ன சாப்பாடு? எல்லாம் இதை கேட்க தான் இப்போ இங்கே வந்தியா? இல்லைம்மா, எனக்கு மத்தியான சாதமே காலையில் கொடுத்துறீங்களா? நான் காலையில் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? எனக்கு சாதம் தாம்மா சாப்பிட்ணுன்னு தோணுது. சரி, அப்போ சாதமே தரேன், சரியா? அம்மா பாத்ரூம் வருதுமா. அதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு நிற்க போயேன். அம்மா இந்த பிள்ளைக தொல்லை தாங்க முடியலம்மா. பெரிய இவர் என்கிட்ட ஒன்றுனா கேட்டு தான் செய்வார். பாத்ரூம் போன கூட கேட்டு தான் செய்வான். ஆளை மண்டையும் வரேன். இது ஒரு பழக்கம்னு வச்சுருக்கான். வந்து சொல்லிட்டு தான் போகிறான் எப்பயுமே. சரி, அந்த மேனாமணிக்கு என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். இவன் எங்கே போகிறா? சரி நில்லி, எங்கே போகிற? எம்மா கீழே சாக்ஸு காயுதா? ஆமாம் காயுது. நான் தான் காய போட்டேன். அதனால நல்லா ஞாபகம் இருக்குது, காயுது. ஏம்மா போய் எடுத்துகிட்டு வரேம்மா. இப்படி இந்த ட்ரெஸ்ஸோட கீழே போய் சாக்ஸ் எடுக்க போகிறேன். இப்போ சாக்ஸ் ரொம்ப அவசியமா? குளிச்சிட்டியா நீ? இல்லைல்ல. ஏம்மா சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் குளிக்கணும். என்னது சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் குளிப்பியா? ஏன் குளிச்சுட்டு யூனிஃபார்மை மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் சாக்ஸ் எடுக்கக்கூடாதா? அம்மா எனக்கு அப்போனா லேட் ஆயிரும்மா. நான் இப்போயே போய் சாக்ஸு துண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மா யூனிஃபார்ம் இருக்குல்ல எல்லாம். இப்போ கேளு என்ன, 2 நாள் அதை பற்றி மூச்சே விடலை. ஏம்மா பெயிண்ட் வேணுமா? எதுக்கு? ஏம்மா இன்னைக்கு மேக்ஸ் பீரியடுக்கு 2 பெயிண்ட் பாட்டில் கொண்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. அதான் அந்த பேப்பரில் ஊற்றி அப்படி மடக்கணும்னா சிமெட்ரிக்கலாக உருவாயிருமா. உங்களுக்கு வேலை இல்லை ஸ்கூலில். சும்மா டெய்லி அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு என்னாலும் கடையில் போய் நிற்க வேண்டியிருக்கு. வீட்டில் ஏற்கனவே 2 இருந்ததே. நீ எடுத்தியோ? ஆஹா இல்லைம்மா. அம்மா எனக்கு எடுத்து தருவியா? அது எந்த மூலையில் கிடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ எங்கே எடுத்து தர? அம்மா வேணும், இல்லைன்னா எங்கள் மேக்ஸ் சார் திட்டுவாருமா. மேக்ஸ் சார் திட்டினாருன்னா வாங்கு. அம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்த. சனி ஞாயிறு 2 நாள் லீவு. வெள்ளிக்கிழமையே ஒரு 2 ஹோம்ஒர்க் எழுதியாச்சு. சனிக்கிழமை ஃபுல்லாக சும்மா இருந்திருக்கு. நேற்று சாயந்தரம் வந்துக்கிட்டு ஏம்மா ஹிந்தி அசைன்மெண்ட் செய்யணும்னு ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரே குதிக்க என்கிட்ட. இப்போ உட்காந்து அந்த பெயிண்ட் வேணும் இந்த பெயிண்ட் வேணுங்கிற. எனக்கு இதான் வேலை பாரு. இடி இதெல்லாம் ஏன் முன்னாடியே தெரியாதா? ஏம்மா நான் சொன்னேன்ல. எப்போ சொன்னேன்? நான் சொன்னேம்மா, நீ தான் மறந்துட்ட. எனக்கு தான் சொன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை அபி. இந்நேரம்லாம் அந்த கடைலாம் திறந்துருக்காது. நீ இப்போ நான் வேணா 9:30 இல்லை 10:30 எப்போ கடை திறந்துருக்கோ அப்போ வாங்கிட்டு வந்து கொடுக்கேன். ஏம்மா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவரே மேக்ஸ் தான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கடை திறந்தா தான் வாங்கி தர முடியும். திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்றும் ஞாபகத்தில் இருக்காதுன்னு அந்நேரம் கேட்டால் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டே அலைவோமா? போய் சீக்கிரம் கூலி. அம்மா நான் கீழே போய் சாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். போ மேலே துண்டையாவது போட்டு போ. இப்படியா போவாங்க? இது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சரி. வெளியே போகும்போது இப்படி போகக்கூடாது, சரியா? சரிம்மா. அம்மா அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்குள்ள என்ன பிள்ளைகளோம்மா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசாக தான் இருக்குது. சரி, ஒரு 9:10 கடை திறந்துட்டா போய் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் ஃபஸ்ட்டு பீரியட்லாம் சொல்கிறா. அந்நேரம் கடை திறந்துருக்காதே. ஃபஸ்ட்டு பீரியட்னா எப்படியும் 9 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சவொன்னே இப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கடைசியில் தான் சொல்லுது. ஒரு நாளைக்கு நல்லா அவங்க சாட்டை திட்டு வாங்கட்டும். அதுக்கப்புறம் தான் எதையுமே வந்தவொடனே சொல்லணும்னு தோணும். ஏன் வந்தவொடனே சொல்ல மாட்டாலோ? எத்தனை தடவை சொல்லியாச்சு, பாப்பா கடையில் வாங்குற ஐட்டத்தெல்லாம் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு. இது ரெகுலர் டேஸில் வந்து சொல்லிக்கிட்டு 9 மணிக்கு மேலே சொல்ல வேண்டியது. அந்நேரம் நம்ம போய் கடையில் நிற்க முடியுமா? சும்மா மேப்பை கொண்டு வா, ஸ்டிக்கரை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, டெய்லி என்னத்தையாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குமா? ஏன்னா இந்த காலத்து படிப்புகளே வித்தியாசமாக தான் இருக்குது. பிள்ளைங்க படிக்கிறதோ இல்லையோ அப்பா அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை வீட்டில் செய்கிறதுக்கு அதை இது பண்ணிட்டு வாங்க இதை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இப்படி சொல்லியிருந்தா எங்கள் வீட்டில் படிக்கவே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இது என்னப்பா பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் சேர்த்துட்டு ஃபீஸையும் கட்டிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அதையும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பாவம் தெரியவும் மாட்டேங்குது. என்னத்தை சொல்லிக் கொடுக்காங்கன்னு தெரியலை. இதில் போதாக்குறைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா அந்த பிள்ளைங்க செய்கிற மாதிரி அசைன்மெண்ட்டை கொடுக்கணும். எல்லாம் பெருசாக கொடுத்தா அதையும் சேர்த்து அப்பா அம்மா தான் செய்கிறோம். அப்போ என்ன தான் ஸ்கூலில் பண்ணுறாங்க? இல்லை மித்த பிள்ளைகள்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு தான் ஒன்றும் தெரியலையானு எனக்கு தெரியல. சரி தெரியாமல் ஸ்கூலில் சேர்த்துட்டோம்ப்பா. சாப்பாடை எடுத்து வச்சிடலான்னா இந்த டிஃபன் பாக்ஸை காணவே காணுமே. எங்கே விளக்கணை எதில் எங்கேயுமே காணோம்.
ஆஹா, இங்கேயும் காணோம். எங்கே போச்சு? அம்மா, என்ன குளிச்சு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் போய் மேலே தலை பண்ணிட்டு வந்துடுறேன் யமுனா மாட்டேன். சரி, போயிட்டு வா. எங்கே போச்சு இந்த டிஃபன் பாக்ஸை? காணுமே. சரி, டெய்லி இருக்கிறது தேடவே நம்மளுக்கு நேரம் சரியா போயிடுது. அது பாதி டென்ஷன் ஆகுது. அம்மா, இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்து போட்டிங்களா இல்லையா? எங்கே தேடியும் டிஃபன் பாக்ஸே காணோம். நான் எடுத்து போட்டேம்மா. எங்கே எடுத்து போட்டேன்? டிஃபன் பாக்ஸ் ஒன்றத்தையும் காணோம். இது போய் பார்க்கட்டும். ஆமாம், லஞ்ச் பேக்குங்க. தெரியலம்மா. வச்சுக்கிறேன் உனைய. லஞ்ச் பேக்கு இங்கே இருக்கு. வெயிட்டால இருக்கு. அப்போ வெடிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு வந்து எடுத்தே போடலையா ரெண்டு பேரும்? நானும் அதை கவனிக்கவே இல்லையே. பிள்ளைங்களை அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அதுங்களுக்கு இப்போ ரொம்ப எடுத்து வாய் பேசிக்கிட்டு இல்லை ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சேட்டை ஆயிடுச்சு. நம்ம கொஞ்ச நாளா இல்லை, நம்ம தான் சரி கிடையாது. எல்லாம் ஜெய் இங்க வா. இல்ல கூப்பிடுறது கேட்குதா இல்லையா? அம்மா, என்னம்மா? இல்ல நீ தானே லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து போட வச்சேன்னு கேட்டதுக்கு ஆமாண்ணே. அப்போ இங்கே வா. இந்த பேக் ஏன் வெயிட்டாக இருக்கு? இங்கே வந்து பாரு. ஆடா, இங்கே வந்து பாரு. எடுத்து போட்டாச்சுன்னு சொன்னேல, இங்கே வா. ஓ, அந்த பேக்கை போய் எடு ரெண்டையும் எடு. என்ன எடுத்து போட்டாச்சா? என்ன எடுத்து போட்டாச்சா இல்லையா? இல்லைம்மா. என்ன நில்லு, எங்கே போகிற? அம்மா, கொண்டு போய் போட போகிறேன். ஓ, நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியானம் சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸை என்னைக்கு போடுவீங்க? திங்கக்கிழமை காலையில் தான் எடுப்பேன்னு. அம்மா வலிக்குமா? வலிக்கட்டும். உன் காதைய கையோட எடுத்துறேன்னா இல்லையான்னு பாரு. ஏண்டா உனக்கு எடுத்து போட முடியாது. அப்படியே சார் வேலை வெட்டி வெட்டியாக முறிக்கிங்கல்ல. ஏன் வந்தவொடனே அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து போடணும், சாக்ஸை கழட்டி போடணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கு? ரெண்டு பேரும் என்னைக்காவது சொன்னதை கேட்டிருக்கீங்களா? ஸ்கூல்லேருந்து வர வேண்டியது, வரும்போதே ரெண்டு பேரும் சண்டை. இல்லைன்னா டிவி, இல்லை ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு. ஏதாவது வேலையை உருப்படியாக செஞ்சுருக்கியான்னு கேட்குறேன். அம்மா. என்ன அழுக? நீ காதை பிடிச்சே தான் கிச்சன் வரைக்கும் கூப்பிட்டு போவேன். வலிக்குமா? அம்மா, இனிமே கரெக்டாக எடுத்து போட்டுருவேன். இனிமே வா. எப்போ இனிமே? சாருக்கு வயசு ரொம்ப கம்மி ஆகுதோ? இது வரைக்கே செஞ்சதில்லை. உங்களை என்ன வீட்டு வேலையை செய்ய சொல்லுது? இல்லை வீட்டில் வெட்டியாக முறிக்கன்னு நான் கேட்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸை வந்தவொடனே எடுத்து போட தெரியாதோ? உங்களெல்லாம் இன்னைக்கு அடி நொறுக்கில் அடுத்து இந்த வேலையை தான் வந்த உடனே செய்யணும். இன்னுமே செல்லு டிவின்னு எதையாவது பார் வச்சுக்கிறேன். டிவி விட்டுறக்கூடாது. டிவி, அந்த டிவிக்கு ரெண்டு பேரும் சண்டை. கொஞ்ச நேரம் கையில் செல்லு எடுத்துடக்கூடாது. உடனே மண்டையை வந்து உள்ளே விட்டுறணும். நம்ம செல்லை பார்க்காதீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட வேண்டியது. போய் எங்கள் அம்மாட்ட செல்லை வாங்கி என்னத்தை பண்ணுங்கன்னு தெரில. உன்னை வச்சுக்கிறேன். உன்னை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வா, வச்சுக்கிறேன். அம்மா, நான் வச்சிருவேம்மா. இன்னுமே கரெக்டாக இருப்பேம்மா. அம்மா, இருந்து தானே ஆகணும். இல்லைன்னா இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல. அடி வாங்கியே அவ்வளோதான். வா. என்ன அழுக? ஓ, போய் நீ ஏன் உங்கள் ஐயோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து போடு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு வேண்டாம். என்ன இன்னைக்கு காலையில் மத்தியானம் 2 நேரமும் சாப்பாடு கிடையாது. அதுமாதிரி ஸ்நாக்ஸும் கிடையாது. எனக்கு ஐயோ, உன்னை இப்போ எந்த மாதிரி அடி நுறுக்கி எடுக்கணும் போல இருக்கானா? ஒன்றும் பண்ண முடியலையே. இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை பட்னி தானே போடுவேன். எடுத்து போடுன்னு. என்ன சொல்கிறது கேட்கலையோ? அப்படியே போட்டா திறந்து போடு. லைட்டாக ஓப்பன் பண்ணாலே வருதோ அப்போ எனக்கு எப்படி வரும்? ஓப்பன் பண்ணி போடல. அதை எடுத்து குப்பையில் போடு. போடு, அப்போத்தான் அறிவு வரும். போடு. குப்பை தொட்டி எங்கே இருக்கு? போட்டாச்சா? போ. என்னடா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பியாச்சேன்னு பார்த்தேன். அந்த மணி 8:20 கொண்டு வந்து விட்டாச்சா? வரட்டும். ஒரு தலைப்பின போயிருக்கல்ல, அதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு வேடிக்கை. இன்னைக்கெல்லாம் இதுகளை பாவமே பார்க்கக்கூடாது. வரட்டும். அவளுக்கு 4 போடு போட்டால் தான் சரியாக வருவா. இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கா. இன்னும் சின்ன பிள்ளைங்க கூட விளாண்டுக்கிட்டு 2 வயசு பிள்ளைங்க 1 வயசு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு நம்மளுக்கு என்ன காரியம் ஆகணும்? அதை பார்க்கறத விட்டுட்டு நண்டு நாளி கூடலாம் விளாண்டுக்கிட்டு அலையுது. விளையாடட்டும், சரி வேண்டாங்களே. அது தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே யாராவது வந்துட்டா போதும். அங்கே உட்கார முடியல. இவளுக்காக யாரையும் அவங்க வீட்டுக்கு வராதிங்க போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த ரம்யா வேற வந்துட்டா. இன்னும் என் மகளை கண்ட்ரோலில் வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. அம்மா, என்ன அம்மா? பெயிண்டா? பெயிண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ தான் இன்னைக்கு போய் நல்லா அடி வாங்கணும்ல நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், டிஃபன் பாக்ஸ் எடுத்து போட்டியா? அம்மா, மறந்துட்டேம்மா. அப்படியா? நல்லா மறப்பியா? டிவி பார்க்க மறந்துருக்கியா? செல்லு பார்க்க மறந்துருக்கியா? நான் ஒன்றும் செல்லு பார்க்கல. ஆமாம், நீ செல்லே பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் தானே வந்து வண்டையை விட்றீங்க. அப்புறம் என்ன பார்க்கல? சின்ன நண்டு நாடி கூட எல்லாம் விளாண்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு உனக்கு உன் வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதோ? அம்மா வலிக்குது. கத்தக்கூடாது. வாயிலேருந்து சத்தம் கேட்டதுன்னா அப்புறம் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. எதுக்கு எடுத்து போடல டிஃபன் பாக்ஸை? நீ எதுக்கு எடுத்து போடலை அதை மட்டும் சொல்லு. அம்மா, மறந்துட்டேம்மா. மறப்பியா? என்னது மறந்துட்டேன்? எத்தனை தடவை சொல்றது?
ஒன்றை கூட மேடத்துக்கு ஒழுங்காக செய்ய முடியாதோ? நீ இன்னைக்கு வா, ஸ்கூலை விட்டு வா. இன்னைக்கு முதல் உனக்கு காலையில் மத்தியானம் சாப்பாடு கிடையாது தெரியுமா? நல்ல பட்னியாக போகணும். இப்போ என்ன 2 நேரம் பட்னியாக கிடந்தா என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. அதாவது பிள்ளைங்க பாவம் என்ன கஷ்டப்படுதுங்க. நல்ல நேரத்துக்கு சௌரியமாக எல்லாம் கிடைக்கல, அதனால எல்லாம் அப்படி தான் இருக்கும். 2 நேரம் பட்னியாக கிடந்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் தானாக நடக்கும்னு. ஆமாம், இனிமே எடுத்து வச்சிருவேம்மா. ஆமாம், வைக்கலன்னா அவ்வளோதான், இருக்கட்டும். இந்த மே மாதம் லீவில் நல்லா ஆடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒழுங்காக மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். ஏன்டா லீவ் விட்டாங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ஓ, இப்போ மரியாதையாக போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. உன்னைய சாயந்தரம் நான் என்ன செய்கிறேன்னு பாரு. உன்னை நான் வெளியே விடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, வெளியவே விட மாட்டேன். சரி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாதம், உருளைக்கிழங்கு, ஸ்நாக்ஸு, கொஞ்சோண்டி தயிர் சாதம். இப்படி 4 அடியை போட்டால் தான் சரி வரும் போல இருக்கே.